ஹாய் கைஸ், நானும் என் ஹஸ்பண்டும் ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தேவ்குட்டியை வந்து ஸ்கூலில் விட்டாச்சு. நிஷையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். ஆனால் திடீர்னு வந்துட்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தது. அதனால் இப்போ என் ஹஸ்பண்ட் போய் கூப்பிட போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்ததும் அவனை வந்து பாட்டிக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம். போகலாமா? ரெடி போகலாம். ஓகே, நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங் விலாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாயா? ஆமா, என்ஜாய். நம்ம ஷாப்பிங் போறது அவங்க பார்த்து என்னத்தை என்ஜாய் பண்ண போறாங்க. சரி பாருங்க. செகண்ட் ஃப்ளோர் தானே? ஆக்சுவலி நாங்கள் போன வேலை ஒன்று, ஷாப்பிங் பண்ணலான்னு பிளான் பண்ணது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது வேறு என்னமோ. ஏன்னா ஷாப்பிங் போனால் என்ன வாங்குகிறோம் என்ன பார்க்குறோம் ஒன்றுமே தெரியாது. என்ன தான் நம்ம பிளான் பண்ணிட்டு போனாலும் டோட்டலாக வந்து சொதப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு தாவாணி செக்ஷன் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு போனேன். என்னால் பெரிய பொண்ணுக்கு வந்து வாங்கலான்ட்டு அவள் தாவாணி கேட்டிருந்தா. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக செட்டாக இருந்தது. தாவாணி துணி வந்து நான் நினச்ச மாதிரி கிடைக்கல, அவளுக்கும் பிடிக்கல. வீடியோ காலில் கேட்டதுக்கு சரியாக வந்து பிடிக்கல. நிறைய செட்ஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. சரவணா ஸ்டோர்ஸில் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய செக்ஷனுக்கு போனால் முக்கால்வாசி விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதெல்லாம் வாங்கணும்னு பிளானே பண்ணல, ஜஸ்ட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ரேஞ்சு தான் சொல்ல முடியும், எக்ஸாக்டாக ப்ரைஸில் இருக்க சொல்ல முடியும். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஒன்று மாதிரி குள்ளமாக இருக்கவங்களுக்கு கிடையாது. நீ கஷ்டம் தான் தைக்கணும் ஹைட்டுக்கெலாம். நீ ஹைட்டு கம்மிப்பா. ஆவரேஜாக 5 ஃபீட் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கு, கரெக்டாக தான் இருக்கு, ஓட்டாக கரெக்டாக இருக்கும். வாங்கிடும். லைட் வெயிட்டாக இருக்கும், போட்டதும் தெரியும், உடம்புல போட்டதும் தெரியல, கொடா பார்க்க அழகாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான். நீங்கள் என்னைக்கு தப்பாக பேசுவீங்க? கரெக்டாக தான் பேசுவீங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்கிடுவீங்களா? அதான் நமக்கு சைஸ் கரெக்டாக இருந்தால் கலர் பிடிக்காது, கலர் பிடிச்சா இருந்தால் சைஸ் இருக்காது, சைஸ் இருந்தால் தான் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ சாமி உங்கள்கிட்ட போய் கேட்டேன், நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. எவ்வளோவா? ஆனால் இதெல்லாம் சரி, ஷால் ஒரு மாதிரி வயலட் ஆமாம் ஹைட்டு தான், கொஞ்சம் மேலத்துக்கு லைட்டாக மேலத்துக்கு ஹைட்டு தான். அப்போ கூட முங்கிடுவா அப்படியே. போகலாம். சரி,
ஓகே போகலாம். நம்ம அடுத்த செக்ஷன். ஆ டிஷர்ட் நீங்கள் ஒயிட் தானே எப்போவுமே எடுப்பீங்க, எது கலருக்கெலாம் போடுங்க? எது இதுவா? ரேட் என்ன? 2699. அதேங்க அப்பா. இங்கே ஒயிட் டிஷர்ட், ஒயிட் ஷர்ட்டில் இந்த வேறு செக்ஷனா? இதோ இருக்கு, பின்னாலே இருக்கு. நம்ம லேடிஸ் கூட சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவோம் போல். இந்த ஜென்ஸ் இருக்காங்களே, ஐயோ இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் கூட எவ்வளோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், விண்டோ ஷாப்பிங் பண்ணேன், வச்சு பார்த்தேன், அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இவர் எடுத்து பார்க்குறாரு வைக்கிறாரு. ஆனால் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லாரு. ஆனால் அது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? உங்கள் வீட்டில் யார் சீக்கிரமாக செலக்ட் பண்ணுவா? நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போகும்போது ஃபேமிலியாக போவீங்களா, இல்லை நீங்களே உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்களானோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது ப்ளூவா? யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, தேவ் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. உனக்கு யூனிஃபார்மில் தான் வந்து பூவாக போட்டுருக்கோம். பூ பூவாது என்ன கண்ணு ப்ளூன்னு பார்த்தாலே எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆக்சுவலி நாங்கள் வாங்க வந்தது ஒரே ஒரு ஐட்டம் தான். அவங்களுக்கு ஒரே ஒரு ஷர்ட்டு பார்க்கணும், அப்புறம் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தோம். மழை காலம் வருது, ஹேங்கரு அந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து டோட்டலாக அங்கே போய் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடையை விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. சரவணா ஸ்டோர்ஸ்லேயே 5th ஃப்ளோர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான செக்ஷன். 5th ஃப்ளோருக்கு மட்டும் போவே விட மாட்டார், அப்படியே வந்து கூப்பிட்டு போயிடுவார். இன்றைக்கி தான் வந்துட்டு எப்படியாவது போயே ஆகணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். கம்மல் இல்லை, பொட்டு இல்லை, எதுவுமே இல்லை. சரி நம்மளா ஏதோ ஒரு கம்மலாவது வாங்கலாமேன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தது. பெருசாக இருந்தால் நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு டவுட் வேறு. எனக்கு குட்டியாக போட ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். அதில் ரொம்ப பெருசாக பம்மட மாதிரி இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட் வெயிட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பம்மடம் போட்டோமா அப்படியே நம்ம கண்ணெல்லாம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே இங்கே என்ன பார்க்கலாம் என்ன பொறுக்கலான்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நெக்லஸ் செக்ஷன், செயின், ஆரம்னு நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து போய் பாருங்கள். எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல. நல்லா இல்லையா? ஓகே. எனக்கு ஏங்க எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு இப்போ தான் புரியுது. ஏங்க நான் கேட்டுருவேன், ஏங்க நான் வந்து வாங்கிட்டாங்கன்னு கேட்டுருவேன். அப்படின்னா நல்லா இல்லை, அப்படிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வேணாம் காசு இல்லைன்னு சொல்கிறேனே தவிர காசு இல்லைன்றதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பார்க்குற எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் எதுவுமே வாங்கலை. பார்த்துட்டு இப்போதைக்கு வந்து பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வாங்கணும். அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம மீஷோ சைட்லேயும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் இதை விட அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே மாடல்ஸ் வந்து நிறைய இருக்குது. யூ கேன் ட்ரை, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி சென்னையில் இருக்கீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் போய் பாருங்கள். அந்த சாரிக்கெலாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். சுத்தம்ல ஜாம் ஆயிடுச்சு. ஜாம் ஆயிட்டு நம்ம தொட்டானே ஜாம் ஆயிடும் போது சுற்றி காட்டலான்னு பார்த்தா நம்மளே சுற்றி எடுத்துக்கொண்டு சும்மா அந்த இதே 368 ஆகும்பா. இதே 368. 100 ரூபாய்க்குலாம் எதுவும் கிடைக்காதா? தேடி இருக்கும். 100 ரூபாய்க்கு ஊருக்கு தான் கிடைக்கும்.
உங்களில் யாருக்கு இந்த மாதிரி நெக்லஸ் செட்ஸ் வந்து பிடிக்கும், இந்த மாதிரி ஆரம் செயின் இந்த மாதிரி மாடலில் ஆன்டிக்காக போடுறது பிடிக்குமா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கு. பட் இந்த வாட்டி நாங்கள் வாங்கலை, பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வாங்கணும். இந்த இது ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. வேறு இருக்கா பாரு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வழியாக அந்த செக்ஷனில் முடிச்சுட்டு பில்லு போட்டாச்சு. பில்லு போட்டு வந்து பார்த்துட்டா ஒன்றுமே வாங்காத மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே வாங்காத மாதிரியே இருந்தது. ஆனால் பில்லு மட்டும் அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. எப்படின்னே புரியல எனக்கு. அவ்வளோவா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ பெருசாக பில்லு வந்துருச்சு. ஸோ எங்களை மாதிரி யாருமே பிளான் பண்ணாமல் ஷாப்பிங்லாம் போகாதீங்க. ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, என்னெல்லாம் வாங்கணுமோ அந்த ஃப்ளோருக்கு மட்டுமே போய் வாங்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் இதுலேருந்து படித்த விஷயம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா அங்கே போய் கண் வந்து நிறைய இடத்துல பார்க்கும், நம்ம கண் இதை வாங்கலாம் அதை வாங்கலான்ட்டு. அந்த செக்ஷனை முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் வந்து என் பையன் தொலைச்சிட்டான். அதனால் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிடலான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவரை, நீ ஒன்று ஒன்றா கூப்பிட்டுக்கிட்டே இரு, இப்படியே வந்து செலவு இழுத்து விட்டுட்டே இருக்க அப்படின்னு திட்டினாரு. ஸோ அதனால தான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எது வாங்கணுமோ நம்ம ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பாட்டில் கூட அவ்வளோ மாடலாக சூப்பராக அழகாக இருந்தது. பட் எல்லாமே ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி வாங்கலை. எது தான் வந்து கம்மியான ரேட்டு அப்படின்னு நாங்கள் தேடி தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை சொல்லணுன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்றைக்குமே நம்ம ஷாப்பிங் பண்ணணும். எது ஒன்று இது பிடிச்சிடும் அவங்களுக்கு. இன்னொன்று ப்ளூ எல்லோ வேற கலர் இருக்கா, உள்ள வச்சிருக்காங்களோ, இவ்வளோ நேரம் தேடி இருக்கு. அப்படியே எல்லோ இருக்கு, ரெண்டு பேருக்கு எல்லோ கொடுக்குமா? எல்லோ வேண்டாம், வேற கலர் தான். அப்படியே ரெண்டு இருக்கு, ரெட்டு ஒருத்தருக்கு எப்படி பண்ணல இப்படி கழுத்து குடிச்சிருவான். ஏய், ஒன்று இதாக பார்த்து சொன்னால் அதை இன்னும் குழந்தைய மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க. அடிச்சை வா. நல்லா இருக்கும் உனக்கு. வாடினா ஆமாம், தேவெல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஏய் வா, டைம் ஆகுது, இன்னும் கொஞ்சிக்கிட்டு இருக்க உட்காந்து. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது. இல்லை ஸோ எங்களோட ஷாப்பிங் ஓவர். பேக் தூக்குறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. பேகு தூக்கிட்டு போவார். மொத்தம் ஒரு 4 பை வந்துருச்சு. நாங்கள் அப்படி என்ன வாங்கினோன்னு எங்களுக்கே தெரியலை. நாங்கள் வீட்டுக்கு போய் காமிக்கிறோம் அப்படி என்னத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. சரி, லிஃப்ட்டில் வந்து தூக்கி நடந்தான் போனோம், லிஃப்ட்டே கிடைக்கல. லிஃப்ட்டில் போகலான்னு பார்த்தா லிஃப்ட்டே கிடைக்கல. அதனால நாங்கள் எக்ஸ்கலேட்டரில் நடந்தே வந்துட்டோம். ஒரு வழியாக கீழே வந்துட்டோம். ரொம்ப பசிக்க வர ஆரம்பிச்சு, சாப்பிட்டு போகலாமான்னு கேட்டார். பட் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. தேவ் வந்து ஸ்கூலில் கூப்பிட போகணும். செம்ம காற்று, மழை அடிக்கிற மாதிரி வேறு இருந்துச்சு. தேவுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு
சாப்பிடல. இல்லைனா எப்போவுமே சரவணா ஸ்டோர்ஸ் போனாலே மேலே போய் பிரியாணி சாப்பிடாம நாங்கள் வரவே மாட்டோம். பசங்க குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப கடுப்பாவான், என்னை திட்டுவான், நீ என்னை விட்டுட்டு எப்படி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். தேவை கூப்பிட போயிட்டுருக்கோம். அங்கே போனால் நம்மளால் செம்ம கோவத்தில் இருக்கார். எல்லோரும் ஸ்கூல்லேருந்து போயிட்டாங்க, அவர் மட்டும்தான் இருக்கார் கிளாஸில். எல்லாத்தையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டு அவங்க பையன் டேபிள் சேர் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மேம் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பயங்கர கோவம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் சொன்னேன் பேக் எடு, லஞ்ச் பேக் எடுத்து போடுன்னு நான் சொன்னோடனே அப்புறம் போட்டார். எப்போவுமே வந்து அவங்க அப்பா தான் எடுத்துகிட்டு போவாங்க, இன்றைக்கி நீ தான் போட்டு போகணும். அவன் நினச்சிருப்பான் அம்மா வந்தாலே நம்மளை வேலை வாங்குறாங்க ரொம்ப அப்படின்னு நினச்சிருப்பான். ஏன்னா அவங்க அப்பா வந்து வாங்கிடுவாங்க அவங்ககிட்டேருந்து பேகு, ஸ்கூல் பேக்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களே தான் கொண்டு போவாங்க, அவர் எடுத்துகிட்டு வர மாட்டார். அப்புறம் வெளியே வந்துட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இவர் பாட்டுக்கு வெளியே வந்து அங்கே வந்து செப்பல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவரோட செப்பல் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டார். அதெல்லாம் அவருக்கு இப்போ தெரியுது. அவரே போட்டு பக்காவாக ரெடியாகி நின்றுவார். எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார், வருவாங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த பாப்பா தான். தேவ்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், இவளுக்கு தேவை ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஹைஃபை சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தோம். நம்ம தேவ்குட்டியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவரோட அருமை பெருமைகள்லாம் சொன்னாங்க. நல்ல பையன், இப்போது அவர் கையில் வந்து ஸ்டார் வாங்கியிருக்காரு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்துட்டு நல்ல ஹேபிட்ஸ்லாம் இப்போ நிறையா வருது, இன்னும் கொஞ்சம் அவரை வந்து ட்ரெயின் பண்ணலாம், நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. எதுக்காக ஸ்டார் வாங்கினார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஷர்ட்டு கடிக்கவே இல்லையா, டெய்லி வந்து ஷர்ட்டு கடித்து ஈரமாக்கிடுவான். அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ட்ரெஸ் வந்து கொண்டு போவார். அங்கே போயிட்டு வந்து டிஷர்ட்டை மாற்றி மேலே போட்டு விட்ருவாங்க, டிஷர்ட் அவன் கடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் அதை வந்து கடித்தான் அப்படின்னா அந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு ஷர்ட்டை மாற்றி போட்டு விடுவாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து அவர் வந்து டிஷர்ட் வந்து போடவே இல்லை, ஏன்னா ஷர்ட்டை வந்து கடிக்கவே இல்லை, குட் பாயாக இருந்தான் அப்படின்னு சொல்லிக்காக அவர் வந்து கையில் வந்து ஸ்டார் போட்டு விட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மேம். அதே மாதிரியே ஒரு ஸ்டார் போட்டிருந்தது நான் கையில் பார்த்து அவர் காமிச்சார், கையை காட்டினோடனே காமிச்சார். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். மேமுக்கு பாய் சொல்லனா பண்ண மாட்டேன்ட்டான், கிளம்பு அப்படின்னு நிற்கிறான். சரி நீயே தான் பேக்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்கை அவன் கையில் கொடுத்து நடத்தி கூட்டிகிட்டு வரேன். பட் ஸ்டெப்ஸு இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவார் இல்லையா, பேகை வச்சுட்டு இறங்க மாட்டான், இறங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே அவன்கிட்டேருந்து வாங்கிட்டேன், நீ மட்டும் நடந்து போய். ஏன்னா ஸ்டெப்ஸு இறங்கும்போது ஒரு பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த பேலன்ஸோடு அவருக்கு நடக்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்குவான் ஸ்டெப்ஸ்லாம் இறங்கும்போது. ஏறும்போது ஃபஸ்ட்டு ஏறிடுவான், இறங்கும்போது அவருக்கு கொஞ்சம் பயப்படுவார், ஸ்லோவாக தான் இறங்குவார். பன்ச்சுவாலிட்டி கிங்கு ஃப்ரெண்ட்ஸ் இவர். கரெக்ட் டைமுக்கு போகணும், கரெக்ட் டைமுக்கு வரணும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் போயிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாகவும் போயிடக்கூடாது, அந்த கரெக்ட் டைமை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். பட் நம்ம மனுஷங்க இல்லையா, கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, கொஞ்சம் தப்பு நடக்க தான் செய்யும், நம்ம அந்த டைமுக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த விஷயத்தில் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பட் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அவனோட தாட்ஸுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கைஸ், ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம். ஷாப்பிங் போயிட்டு வந்தால் ஒன்றுமே வாங்காத மாதிரி இருந்துச்சு, ஆனால் பில்லு மட்டும் இங்கிட்ட பெருசாக வந்துருச்சு. அப்படி என்ன வாங்கணும்னு எங்களுக்கே தெரியல. இங்கே பாருங்க பில்லை பார்த்தீங்களா, பில்லை பார்த்தா இங்கிட்ட பெருசாக இருக்குது. அப்படி இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதிகமா வாங்கியிருக்கோம் போல இருக்குடா. இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு இந்த பனியனு, இது வந்து இது தெரியுதா நிஸ்வி, இதெல்லாம் இது எது வரைக்கும் தெரியுது, வெறும் கவர் தான் தெரியுது. சரி கவர் வரைக்கும் தெரியுதா. ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அதிகமா வாங்கியிருக்கு. பிஸ்கட் ஐட்டமே அவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம் போல் இருக்கு. இதுவே அவ்வளோ பெரிய பில் அமௌண்ட் வந்துருச்சு. கேட்ஸ் ஃபுல்லா பிஸ்கெட்ஸ் தான். ஆனா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போனா நீங்க பல்கா வாங்கணும்னா நம்ம அங்க போய் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு மாசத்துல ஒரு வாட்டி போய் பிஸ்கட் ஐட்டம், அதுக்கப்புறமா இது அது என்னது காய்கறி வந்து ரொம்பவே சீப்பா கிடைக்கும், நம்ம அங்க போய் வாங்கிக்கலாம். நிறைய பிஸ்கட். ஹேங்கர் இப்போ மழை காலம் வருது, அதனால வந்துட்டு ஹேங்கர் வாங்கியிருக்கோம். இது வந்து 6 இருக்கு. 6 வந்து 169 rupees, 6 ஈச். இதுல 6 அது மாதிரி நாங்க 3 செட்டா வாங்கியாச்சு. ஏன்னா ரொம்ப நிறைய துணி சேரும், அதனால அவ்வளவுதான். என்னமோ இவ்வளவுதான் வாங்கியிருக்கோம். வாவ், நான் கொடுத்த பிஸ்கட் பார்லேஜி
அப்பாக்கு ஒரு சென்ட் எனக்கு ஒரு சென்ட் வாங்கியிருக்கேன். உனக்கு எதுப்பா சென்ட்? ஏய் நான் சென்ட் போட மாட்டேன். நான் சென்ட் போடுவேன்டா. அப்பாக்கு இது எனக்கு சென்ட் எல்லாமே இதோ அப்பாக்கு ஃபாக் எனக்கு ஈவா. அப்பாக்கு வந்து ஃபாக் எனக்கு வந்து ஈவா. ஓகேவா? உனக்கும் கவினுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு காமிக்கவா? இங்க பாரு. டன்டடாய். வாவ்! இது வந்து நிஷ்வினுக்கு, இது வந்து கவினுக்கு. எனக்கு எல்லோவா? உனக்கு எல்லோ, அவனுக்கு ப்ளூ. நீ வந்து அந்த போட்டோ என்னதுமா? எல்லோ ப்ளூ வாங்கியிருக்கேன். ஏன் தெரியுமா எல்லோ ப்ளூ வாங்கியிருக்கேன்? ஏன் சொல்லு ஏன்னு. ஏன்னா உனக்கு வந்து எல்லோ கலர் யூனிஃபார்ம் தானே ஓ வேணும். அதுக்கா? கவினுக்கு வந்து ப்ளூ கலர்ல, அதனால உனக்கு எல்லாம் அவனுக்கு ப்ளூ. எப்படி கவின், உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. காமிட்டா? இந்தா உனக்கு தான் அந்த பாட்டில். உனக்கு ஒண்ணு இது கவின் நிஷ்வினுக்கு. ஏன் தெரியும்? ஏன் எல்லோ கலர் உனக்கு ப்ளூ கலர் எதுக்கு தெரியுமா? ஏன்னு சொல்லு. இருக்கட்டும் நிஷ்வின், ஏன் நீயே கண்டுபிடி. எனக்கு ப்ளூ பிடிக்கும். உனக்கு ப்ளூ பிடிக்கும். அதே மாதிரி உனக்கு நீ வெனஸ்டே ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தானே. நிஷ்வின் வந்து எல்லோ கலர் யூனிஃபார்ம்ல, அதனால தான். மொக்கையா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா உனக்கு பாட்டில்? ஓகே, அதில் தண்ணி கொண்டு போ. ஓகே எப்பாடா